சிறுமியை தூக்கி சென்ற சிறுத்தை 300 மீட்டர் போனதும் அதிர்ச்சி காத்திருந்தது. அவளை கண்டபோதே கண்ணீர் வருதுங்க. இது உண்மையா கற்பனை கதையா? தமிழ்நாட்டில் நடந்து குலுங்க வைத்த உண்மை சம்பவம் இது. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரைம் பாஸ்டர் நியூஸ். இன்று நம்மை பெரிதும் வேதனைக்குள்ளாக்கும் ஒரு 4 வயது சிறுமியை பற்றிய நிஜ சம்பவம். வனவிலங்குகளும் மனித அக்கறையின்மையுள்ளொரு குழந்தையின் உயிரை எடுத்துக்கொண்டது. தமிழ்நாட்டின் கிராம பகுதி ஒன்றில் வரத்துக்கு அருகில் உள்ள வீடுகளில் ஒரு 4 வயது சிறுமி தாயுடன் வெளியே இருந்தார். திடீரென அருகே மரங்களுக்குள் இருந்தொரு சிறுத்தை பாய்ந்து வந்தது. சிறுமியை நாக்கால் பிடித்து கால்களில் எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் ஓடச் சென்றது. மக்கள் அலறச் சென்று சிறுமியை தேடினார்கள். அந்த குருதியடு சுவடு 300 மீட்டர் தூரத்தில் சிறுமியின் உடை பின்னால் தாக்கப்பட்ட சுவடு. உடனடியாக வனத்துறை போலீசார் வந்து சேர்ந்தனர். தீவிர தேடுதல். தொலைதூர துப்பாக்கிகள் கொண்டவரத்தில் சுற்றி வளைத்தனர். அந்த குழந்தையை பார்த்தவுடனே மருத்துவர் கூட கதறித்தாராம். உடனில் புண்கள், டக்கம்மலால் ஏற்பட்ட காயங்கள், இது ஒரு மிருகத்தின் செயல்தான் என்று உறுதிப்படுத்தினர். எங்களுக்கு இப்படி நடக்கும்னு யாரும் நினைக்கல. அந்த குட்டி சிரிச்சுக்கிட்டே விளையாடியாவலே அந்த விலந்து இப்படி பண்ணிருச்சுனா என்ன நமக்கு பாதுகாப்பே இல்லையா? மக்கள் பலமுறை வனத்துறையிடம் புகார் கொடுத்தும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படவில்லை. சிறுத்தைகள் இந்த பகுதிக்கு வருவது பொதுசு இல்லையூர் முக்கியமான கணத்தில் மாண்புமிகு அரசு வனத்துறை தங்கள் நடவடிக்கையின்மைதான் இந்த உயிரிழப்புக்கு காரணம். இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பது ஒரு விஷயம், ஷேர் பண்ணுறதுதான் முக்கியம். அந்த பாவம் குழந்தைக்கு நம்ம குரல் கூட ஒலிக்கணும். உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. கிரைம் பாஸ்டர் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை பேசியலாம் நம்ம தான் பண்ணுவோம். நாளைய குழந்தைக்கு இது நடக்க கூடாதென்றால் நாம் எல்லாம் விழிக்கணும்.